நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த ஹோட்டல் ரீச் ஆகிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சராக தான் இருந்தது. ஏன்னா இந்த புக்கெட்டில் இன்றைக்கி பயங்கர மழை. அண்ட் இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரீட் மட்டும் தண்ணி ரொம்ப தேங்கி நின்றுச்சு. இது வரைக்கும் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணியில் தான் நடந்து தான் வர வேண்டியது மாதிரி இருந்தது. இப்போ சாப்பிட்லான்ட்டு நாங்கள் வந்து ஏன்னா ஃபுட்டு எதுவும் ஆர்டர் பண்ண முடியல. அதனால் வெளியே போகலான்ட்டு இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருச்சுன்ட்டு. இப்போ மழையும் வந்து நின்றுச்சு. பட் இந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பட் நாங்கள் இது பண்ண ஸ்ட்ரீட்டில் இப்போ தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், ட்ரைனேஜெலாம் பயங்கரமாக இருக்குது. அதனால ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணி நாங்கள் வந்து ஒரு மாலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாலில் தான் நாங்கள் போய் வந்து சாப்பிட போகிறோம். நம்ம வந்து இந்த ஜங்க் சீலான் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபுக்கெட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம இந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து மழை ஆக்சுவலி நின்றுச்சு. பட் கிளைமேட் ரொம்ப மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ரொம்ப சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. இங்கே ஆக்சுவலி ஃபுக்கெட் வந்து கிராபியோட பயங்கர டிராஃபிக் அண்ட் பயங்கர ஹாப்பனிங்காக தான் இருக்குது. இந்த மாலோட என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது. நம்ம உள்ளே போய் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ டைம் இப்போ 4 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ தான் நாங்கள் லஞ்சே வந்து சாப்பிட்றோம். லஞ்ச் சாப்பிட KFC வந்தோம். ஸோ KFCயில் இந்த ஜங்கிள் அந்த இப்போ மாலில் அதே மாலில் தான் KFCயில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு காம்போ இது வந்து 199 பாத். அண்ட் இந்த 2 பீஸ் சிக்கன் இது வந்து 100 பாத்து. அண்ட் அவங்களும் அதே மாதிரி ஒரு காம்போ அண்ட் ஒரு ரைஸ் பவுல். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 பாத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி இங்கே இந்தியன் KFCயோட இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பேங்காக்லேயும் நாங்கள் சாப்பிட்டோம், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே இந்த மாலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே இங்கே வந்து ஷாப்பிங்க்கு வந்த பக்கத்தில் அதே மாலில் தான் எல்லாமே இங்கே நிறையா ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாலுக்குள்ளேயே ஸ்டால் மாதிரி. ஸோ அதான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இங்கே ப்ரைஸுன்னு அந்தளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. யூஸ்வலி வெளியே நார்மல் மார்க்கெட்டோட கொஞ்சம் ஒரு 50 பாத் அந்த மாதிரி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட்லாம் பார்த்தா ஸ்டார்டிங் ப்ரைஸே 180லேருந்து ஆரம்பிக்குது. யூஸ்வலி 50 பாத் அந்த மாதிரியே இதெல்லாம் முடியும். பட் 180 பாத் இருக்குது. இதென்ன சோப்போ இதெல்லாம் பாருங்கள், சோப் மாதிரியா இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே சோப், நம்ம ஹேண்ட்மேட் கவுட் சோப். பட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாமே கீ செயின், நம்ம நேம் போட்ட கீ செயின் போல். ஸோ நம்ம நேம் சொன்னோம்னா அது நம்ம நேம் கொடுத்தோம்னா அந்த நேமுக்கு வந்து பண்ணி தருவாங்க போல். ஸோ இதெல்லாமே வால் ஹேங்கர்ஸ். இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்? வால் ஹேங்கர் ப்ரைஸ் போடலாம். பட் இங்கே பாருங்கள், லேசர் போர்ட்ரேட் ஆன் வுட். நம்ம ஃபோட்டோ வந்து அப்படியே இந்த லேசரில் வந்து பண்ணி தருவாங்க போல். பட் இது பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. 499 பாத். இது வந்து பயங்கர காஸ்ட்லி தான். கிட்டத்தட்ட 1400 கிட்ட வருது இந்த லேசர் போர்ட்ரேட் வுட். இது கேரிகேச்சர்ஸ். நம்ம ஃபோட்டோவை இந்த மாதிரி கேரிகேச்சர் பொம்மை மாதிரி வந்து பண்ணித்தராங்க. இதுவும் பாருங்கள் 500 பாத். இதுவும் ரொம்ப காஸ்ட்லி தான். ஒரு பர்சனுக்கே 500. இது 2 பர்சன்னா 1000 பாத். ஒரு பர்சனுக்கு 15 மினிட்ஸ் ஆகுமாமா. இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி நிறையா சின்ன ஸ்டால்ஸாக வந்துருக்கு. இங்கே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இங்கே வந்து பாக்ஸிங் ரிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. என்னடா எதுக்கிட்ட உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்கும்போது. ஸோ இங்கே தான் பாக்ஸிங் மேட்ச் நடக்கும்போது எப்படி இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். நம்ம இருக்கும்போதே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அப்படியே இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தோம்னா இந்த எலிஃபென்ட் பேண்ட்ஸ் இது வந்து தாய்லாண்டில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பட் இது நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோம். பேங்காக்கில் வந்து 100 பாத்துக்கு வாங்கினோம். பட் இங்கே வந்து அப்படியே டபுள் மடங்காக 200 பாத்துக்கு விற்றுட்ருக்காங்க. ஸோ இது மாலில் இருக்கிறனால இது எல்லாமே கொஞ்சம் ஆக்சுவலி காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட்டில் வேணால் இன்னும் ஃபுக்கெட் மார்க்கெட்டும் இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து பார்ப்போம். ஷார்ட்ஸே 180 பார்த்துருக்கு. ரொம்ப காஸ்ட்லி தான் அதெல்லாம்.
มาดูแร่ครับมุมแดงนี่เป็นทางด้านไปเทน้ำเงินนี่โด่งดังครับโด่งดังลูกผู้ชายพันดีแรกมากครับมาดูโยกได้ครับได้สูงได้ลอยครับแปรเทศครับஅடிக்கவே படிக்கிறாங்க அடிக்கிறாங்கยับมาแข้งขวาครับ Come on fight ค่อยๆโยกค่อยๆขยับครับเยอะมากครับคนละทีครับอ้าวปัดตบจากนี้โดนพลาดเฮ้ยหน้าก่อนครับகட்டி பிடிச்சிட்டாங்க பாக்ஸிங் பார்த்தீங்களா எப்படி இருந்தது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது ஆக்சுவலி அவங்க எதுவும் சண்டையே வந்து போல இது வந்து நல்லா ஸ்கிரிப்டட் தான் பார்த்தாலே வந்து தெரிஞ்சது ரொம்ப அடிக்கிற மாதிரி போகிறாங்க பட் எதுவும் அடிக்கவே இல்லை அவங்க அதுவும் மெதுவாக பஞ்ச் பண்ணுறாங்க பஞ்ச் பண்ணி 2 செகண்ட் கழிச்சு விழுக்கிறாரு அவர் விழுகணுங்கிறது மறந்துட்டாரா என்னன்னு தெரியல அது ஒன்றுமே இல்லை இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்கிரிப்டிங் தான் மேபி இந்த இப்போ தான் பாக்ஸிங் ஆரம்பிப்பாங்களே கெரியர் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் காசு கொடுக்குறேன் வந்து கொஞ்சம் நேரம் ஷோ பண்ணிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் சும்மா பாக்ஸிங்குன்னு பேர் காமிக்கிற கூட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க மற்றபடி எதுவும் பெருசாக ரியல் பாக்ஸிங்லாம் எதுவும் இல்லை இங்கே டின் டாய் ஃபோங் அவங்க இந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கேன் பயங்கர கிளாஸ் வச்சுருக்காங்க பயங்கர கிளியரான கிளாஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஐ திங்க் மோமோ மாதிரி அந்த சின்ன இதில் ஃபில் பண்ணி வந்து வைக்கிறாங்க அதை வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இந்த கிளாஸ் தான் அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க மாஸ்க்கு ஹேர் தலையில் தொப்பி இந்த போட்டு இப்படி பயங்கரமாக சமைச்சிட்ருக்காங்க இங்கே தெரியுது பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஏதோ டம்ப்ளிங் மாதிரி வந்து பண்ணுறாங்க அதுக்குள்ளே சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து வச்சுட்ருக்காங்க ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்காங்க எப்படி அவங்க சமைக்கிறாங்க அப்படின்ட்டு காட்டுறதுக்கு இந்த கடை பேர் டின் டாய் ஃபாங் அதுதான் இந்த கடை பேர் கிளாஸே வேறு லெவல் பளிச்சுன்னு இருக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரியே தெரியல அங்கே பாரு அது ஏதோ புகை வந்துட்டு இருக்கேன் அது என்னதுன்னு உனக்கு தெரியுமா சரி மோமோ பாக்ஸ் அது மோமோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரவுண்ட் உடன் இதுதான் நம்ம ஊர்லேயும் ஆக்சுவலி மோமோ வந்து இதில் தான் பண்ணணும் ஆனால் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ப்ரௌன் அப்படியா வீட்டில் பண்ணுறதுக்கு கூட இந்த ப்ரௌன் இது வாங்கி நம்ம பண்ணலாம் ஓ இது வாங்கி நம்ம பண்ணலாமா இதுக்குள்ளே மோமோ வச்சு அந்த ப்ரௌன் லிட்டோடயே க்ளோஸ் பண்ணணும் அப்போ அப்படியே ஸ்டீம் ஆகும் பரவாயில்ல இது நல்லா இருக்குல்ல இது இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலி மோமோவே இப்படி தான் பண்ணுமாமா நம்ம ஊரில் எல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதில் வந்து ஃப்ரோசன் வாங்கி நம்ம இதில் எப்போவுமே நம்ம இதில் எப்போவுமே இப்படி தான் ஃப்ரோசன் எங்கே போய் மோமோ வாங்கினாலும் ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க வெறும் சூடு மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க அதான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நாங்கள் இப்போ இந்த ஷாப்பிங் மாலில் வந்து முடிச்சிட்டோம் எதுவும் ஆகலை பட் இந்த ஷாப்பிங் மால் வந்து சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து நாங்கள் நைட் மார்க்கெட் பட்டாங்க வந்து போகலான்னு பார்க்குறோம் ஸோ இங்கே நாங்கள் டாக்ஸி புக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இங்கே இந்த மாதிரி டுக் ஆட்டோ இருந்தது இது வெறும் நைட் மார்க்கெட் பட்டாங்கிறது 1.6 கிலோமீட்டர் தான் பட் இவங்க வந்து 200 பார்த்து வந்து கேட்குறாங்க பட் அதே வந்து போல்ட் ஆப்பில் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம்
பட் அதே போல்ட் ஆப்பில் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து 134 பாத் தான் வந்து காமிச்சது. இன்னும் 3 மினிட்ஸில் வந்து அரைவ் எல்லாமே இப்போ அந்த போல்ட் ஆப்பில் தான் எல்லாமே புக் பண்ணுறோம். ஏன்னா போல்ட் ஆப் தான் கம்மியாக இருக்குது. இந்த வெளியில் தான் கேட்டோம்னா இந்த டுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டால் அதோட ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம இந்த போல்ட் ஆப்பே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜங்ஷன் மால்லேருந்து நம்ம கேப் புக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. பட் கேப் வந்து எதுவும் கிடைக்கல. ஏன்னா நம்ம பிக்கப் பாயிண்ட் கரெக்டாக கேபுக்குன்னு இருக்கிற பிக்கப் பாயிண்டில் தான் நம்ம போகணும். பட் நாங்கள் அந்த டுக்குலாம் இருக்கிற இடத்துல அவங்க வந்து வரமாட்டாங்க. ஸோ அதனால திரும்பியும் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது கேப் பிக்கப் பாயிண்ட்டுக்கு. சரி, அதனால நம்ம இது இந்த நைட் மார்க்கெட்டுக்கு நடந்தே வந்துடலான்ட்டு நாங்கள் நடந்தே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்துருக்கிறது என்னது just the food check is Just do it, huh? just this food check is fine. Check it. How many minutes? இப்போ வந்து நாங்கள் நைட் மார்க்கெட் பட்டவுனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறையா கடைகள் இருக்கு, நிறையா சாப்பிட்ற ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக ஷாப்பிங் பண்ணுறது மாதிரி கிளாத்திங் ஷாப்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து நாங்கள் மேங்கோ ஃப்ரூட் ஷேக்கும் கோகனட் மில்க் ஷேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மேங்கோ ஷேக் வந்து 80 பாத் சொன்னாங்க. அந்த கோகனட் மில்க் ஷேக் வந்து 100 பாத். ஸோ ஒரு ரெண்டுமே சேர்த்து ஆர்டர் பண்ணுறதுனால ஒரு 10 பாத் கம்மியாக போட்டு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்தோடனே நம்ம வாங்கி குடிச்சிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஷாப்பிங் எதாவது பண்ண முடியுமா அது ஷாப்பிங் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ மேங்கோ ஃப்ரூட் ஷேக் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஐஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம மேங்கோவிலலாம் வெறும் ரா மேங்கோவை மட்டும் போட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப அந்த டேஸ்ட் நல்லாவே வருங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கு. ஏன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே நமக்கு தெரியுது. பட் மற்றபடி கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே தாய்லாந்து வந்தால் From Thailand. அந்த ஏதோ வந்து சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு ஏதோ நல்லா ஃபைனலி நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே நைட் மார்க்கெட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ கேபில் ஸோ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான். பட் 130 பாட் கிட்ட ஆச்சு போல்ட்டில். அங்கே டுக்லாம் கேட்டால் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த நைட் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நல்லாவே இருந்து நாங்கள் நிறைய ஷாப்பிங்லாம் வந்து பண்ணோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம்லாம் வந்து காமிக்கிறோம். ஸோ நல்லா ஃபுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. பட் இந்த முக்கியமாக இந்த ரோடை காமிக்கிறதுக்கு தான் நான் இது வந்தேன். ஸோ இதே ரோடு தான் மத்தியானம் வந்து வரும்போது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. நான் வந்து காமிச்சிருக்கேன். ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருந்தது. இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை தண்ணி. எல்லாமே ஃபுல் ட்ரைனேஜெலாம் வேறு லெவலில் இருக்கு போல. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ட்ரைனேஜெலாம் எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது அங்கங்கே ரோட்டில். ஸோ மழை இல்லாட்டினா உடனே வந்து தண்ணியெல்லாம் காலியாகிடுது. ஸோ அங்கங்கே வந்து ட்ரைனேஜ் இருந்தால் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ரோட்டில் அங்கங்கே இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால மடன்ட்டு தண்ணி இதாகிடுது. ரோட்டில் தண்ணி தேங்கவே மாட்டேங்குது. ஆனால் இங்கே தான் இவ்வளோ தண்ணி தேங்கிட்டு இருந்ததா அந்த மாதிரி வந்து இருக்கு. தாய்லாந்து வந்து ரொம்பவே சூப்பர் அப்ரிஷியேட் பண்ணும்.